படத்தை தரமாக எடுத்திருக்காங்க. தரமான வெற்றி. 50வது படம் அவரோட அருமையான வெற்றி. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. பக்கா சார், சூப்பர், நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்கு. ஆக்டிங் செம்ம பயங்கரமா உங்களுக்கு இல்ல அந்த சஸ்பென்ஸ் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி போயிருக்காரு. உண்மையாலுமே செம்மையா இருக்கு மூவி. கண்டிப்பா பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதி ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். படம் நார்மல் தான், நார்மலாக இருக்குது. ஆனால் லாஸ்ட்டில் ஒரு 20 நிமிஷம் திரைக்கதை நல்லா இருக்குது. பரவாயில்ல. வண்டர்ஃபுல் சார், சூப்பராக பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்தது. எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபிலமின் ராஜ் எடிட்டிங் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த நான் லினியராக கொண்டு போனது நல்லா இருந்தது. ஒரே ஃப்ளோவில் சொல்லியிருந்தால் இந்த அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குமா தெரியாது. ஒரு சீனுக்கும் டீட்டெயிலிங் இருந்தது. அது பக்கத்தில் பேச தோணல, மொபைல் பார்க்க தோணல. அந்த என்கேஜிங்காகவே இருந்துச்சு கடைசி வரைக்கும். சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான இப்போ இருக்க பிரச்சனைக்கு ரொம்ப சைக்கோ பார்த்த கில்லருக்கெல்லாம் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான படம். எமோஷனலாக இருக்குது. ரொம்ப அவர் நம்ம சொல்ல முடியாதுங்களா அவர் ஆக்டிங்கை பற்றி. ரொம்ப சிறப்பு. படம் சூப்பராக இருக்குது. மகளை காப்பாற்றுற ஒவ்வொரு அப்பாவும் மகாராஜான்னு எடுத்து காட்டியிருக்காங்க. ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது. படத்தை படமாக பார்க்கக்கூடாது, ஒரு பாடமாக தான் பார்க்கணும். ஏன்னா பொம்பளை பிள்ளைய ஒரு கற்பழிப்பு சீனு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா போலீஸில் கொடுத்துட்டு எத்தனையோ தாய் தகப்பர் ஒட்டிக்கிறாங்க. ஆனால் நீங்களாம் ஒட்டிக்கக்கூடாதுரா, உங்களுக்குலாம் ஒரு பெரிய கடுமையான ஒரு தண்டனை தரேன்னு சொல்லிட்டு ஒரு குப்பத்தட்டியை காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு போய் ரிவிஞ்சு அடிக்கிறாரு பாரு. ஒரு ரிவிஞ்சு விஜய் சேதுபதி அவர் நடித்த படத்துலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக எனக்கு இது அமைஞ்சிருக்குது. அவர் 50வது படம் அருமையான படம். எல்லா தந்தைமார்களும் இதை பாருங்கள். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இனிமேல் கவர்மெண்ட்டு அரசாங்கம் இதுக்குன்னெலாம் காத்துக்கிட்டு இருக்காம ஸ்ட்ரைட்டாக போங்க. அங்கேயும் நட்டின்னு ஒருத்தர் ஒரு நல்ல போலீஸ்காரர் இருக்கிறாரு, ஓகேங்களா, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. ஏன்னா போலீஸ்காரங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே. படத்தை தரமாக எடுத்திருக்காங்க. தரமான வெற்றி. 50வது படம் அவரோட அருமையான வெற்றி. அவர் போய் கடவுளை போய் பார்த்துட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் கூட கடவுளை பார்க்கணும், ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்று கேட்கணும். ஏண்டா சாமி என்ன படைக்கையில் என்ன நினச்சேன்னு நானும் கேட்கணும். ஏன்னா அந்த டைலாக் அவர் வேறு மாதிரி சொல்லுவார். அவர் பார்த்துட்டு வந்துட்டார் போல். அதனால் படம் பட்டையை கிளப்புது. சூப்பர் சூப்பர் சூப்பர். 2024 ஸ்டாருக்கு அடுத்தபடியாக ஒரு வெற்றி படம் வந்திருக்குன்னா அதோட பெரிய பிரம்மாண்ட வெற்றி படம்னா அது இந்த படத்தை தான் சொல்லலாம். நம்மளாம் காலரை விட்டுன்னு சுற்றலாம். குரங்கு பொம்மையில் ஒரு சிறு இடத்துல தப்பு பண்ணியிருந்தாலும் பட்டு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்த கதை இந்த படத்தில் நம்ம கதை உள்ள போய் மாட்டின மாதிரி இருந்தது. விஜய் சேதுபதி மாட்டினாரான்றதோட நம்ம கதை உள்ள பயணிக்கிற மாதிரி இருக்குது. படம் ரொம்ப அருமையாக இருக்குமா. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸ்டார்ட் டைட்டில் கார்ட்லேருந்து எண்ட் கார்டு தில் இன்சர் கார்டு வரைக்கும் ரொம்ப உணர்வு பூர்வமாக, சம்டைம்ஸ் ஆக்ரோஷமாக, சம்டைம்ஸ் ஆரோக்கியமாக, சம்டைம்ஸ் அன்பாக, ரொம்ப மெய்சிலிருந்து அந்த படம் பார்த்தேன். அந்த மாதிரி பார்க்க வச்சுட்டாங்க. நான் சில விஷயங்கள் ரிவீல் ஆகும்போது தெரியும் நித்திலன் எப்பேற்பட்ட ரைட்டர். நான் கண்டிப்பாக முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அவர்களுக்காக தான் படம் பார்த்தேன். இப்போவும் அவர் தான் ஃபேஸாக இருந்து அவர் பல விஷயங்களை ரொம்ப அழகாக நமக்குள்ளே கனெக்ட் பண்ண வைக்கிறாரு. அவர் எதை கனெக்ட் பண்ண வைக்கிறாரு அப்படின்னா ஒரு ரொம்ப அழகாக எழுதப்பட்ட அட் த சேம் டைம் எமோஷனால எல்லோரும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்க்ரீன் பிளே.